2 முட்டை வடை வாங்கிட்டு வாடான்னா மறந்துட்டானா. அவன் பொண்டாடி கேட்டா மட்டும் மறக்காது. அது என்ன அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு நம்மளே பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு பக்கமா முட்டையை வேக விட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் வடைச்சட்டியை வச்சு எண்ணெயை ஊத்தி வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள் போட்டு வதக்கிடலாம். ஒரு கிண்ணத்தை வச்சு 1.5 கப்பு கடல மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, தட்டின வெள்ளைப்பூடு, மிளகாத்தூள், சோம்பு, உப்பு, பெருங்காய பொடி, தண்ணி ஊத்தி பிணைஞ்சுக்கிடலாம். முட்டையை லேசா கீறி விட்டு வதக்கின வெங்காயத்தை அதுல வச்சுக்கிடலாம். அப்படியே அதை மாவுல முக்கி சூடான எண்ணெயில போட்டு எடுத்தா முட்டை வடை ரெடி. அத சுட சுட பிச்சு தின்னோம்னா அவ்வளவு ருசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தீபாவளின்னு தீபாவளி முடிஞ்சு போச்சு. இன்னைக்காவது வறுக்கிறதும் பொரிக்கிறதும் இல்லாம இருக்குன்னு பார்த்தா அந்த கழுதைகளுக்கு வடை வேணுமா. வடைக்கு ஊற வச்ச உளுந்த பருப்பை உப்பு போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அதுல 1/2 கிளாஸ் பச்சரிசி மாவு, நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு போட்டு பிணைஞ்சு வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மாவு எடுத்து நடுவுல ஓட்டையை போட்டு எண்ணெயில நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா உளுந்த வடை ரெடி. வடையை பிச்சு தேங்காய் சட்னியில பெரட்டி சாப்பிட்டு டீயை குடிச்சோம்னா அம்புட்டு ருசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்னைக்கு பீச்சில் வாங்கி சாப்பிட்ட மிளகா பஜ்ஜி எம்புட்டு டேஸ்டா இருக்கு. அதை நம்ம வீட்டுல செஞ்சு பார்த்துருவோம். அதுக்கு 2 கிளாஸ் கடல மாவு, 1/2 கிளாஸ் பச்சரிசி மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள், பெருங்காய பொடி, உப்பையும் போட்டு கரைச்சிக்கலாம். பஜ்ஜி மிளகாய் எடுத்து 2ஆ கீறி அதுல இருக்க விதைய எடுத்துக்கலாம். அதை எடுத்து மாவுல இந்த மாதிரி முக்கி சூடான எண்ணெயில போட்டு பொன்னரமா வேக விட்டு எடுத்தோம்னா மிளகா பஜ்ஜி ரெடி. அதுல 4-5 பஜ்ஜியை வச்சு பச்சை புதினா சட்டில தொட்டுக்கிட்டு தின்னோம்னா அம்புட்டு ருசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.